திருச்சிற்றம்பலம். நம்ம நிகழ்ச்சியை தொடங்குறோம். தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. அப்புறமா கடைசியா நீங்க கேட்கலாம். எதுவும் சரியா இல்ல, வாய்ஸ் வரல அப்படின்னா டைப் பண்ணுங்க. அதுக்கு அலவுடு உங்களுக்கு. அதனால இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் நான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சத்சங்கம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கொஞ்ச நாள், 1 மாசம் 2 மாசம் சத்சங்க நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாமல் இருந்தது. அதுல சரியான இதுகள் கிடைக்கல. நான் இதை குறித்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாரும் கேட்பீங்க. அப்போ எனக்கு ஒரு யோசனை தோணும், சரி இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இடையில ஒரு நிகழ்வுகள் நடந்தது. அதனுடைய அடிப்படையில சரி இதை சத்சங்கமாக நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் விதமாக ஒரு கணபதி துதி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒரு உமை குளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் வயில் வழிவலம் உரையிறையே. குரு வணக்கம். நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஒரு முருகன் துதி. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. ஒரு தேவாரம். திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து, உன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள், மண்ணு காவிரி சூழ்திருவளஞ்சுழி வானனை வாயார பண்ணி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. திருச்சிற்றம்பலம். தலைப்பு பாவம் என்பதுன்னு போட்டுட்டு கடைசியில பாட்டு வந்து புண்ணியத்துல ஆரம்பிச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். இந்த தலைப்பை எடுக்கும் போதே எனக்கு தோன்றியது அதுதான்.
என்னய்யா எடுத்த உடனே புண்ணியம் என்பதுன்னே நடத்தலாமே! நல்லா இருக்குமே! எதுக்கு பாவம் என்பதுன்னு சொல்லி எடுக்கணும் அப்டின்ட்டு. பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போறாரு ஒருத்தர். அங்க வந்து நம்ப மொழி தெரிஞ்சவர் தமிழர் ஒருத்தர சந்திக்கிறார். "நீங்க எத்தன வருஷமா இங்க இருக்கீங்க?" "நான் ஒரு 4, 5 வருஷமா இங்க இருக்கேன்." "அப்போ இங்க உள்ள பாஷை, மொழி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னா?" "ஓரளவு தெரியும்." "அப்ப அதுல என்னென்னலாம் கெட்ட வார்த்தை அதுகளெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் குடுங்க." "ஏன்டா வந்த நீ நல்ல வார்த்தைய கேட்பியா? அத விட்டுட்டு கெட்ட வார்த்தைகள், பேசக்கூடாத வார்த்தைகள கத்துக்கிறியே?" அப்படின்ட்டு. "இல்லங்க, நல்லத சொல்லணும்னா கூட தப்பில்ல. கெட்டத தப்பி தவறி சொல்லிட்டோம்னா தான் தப்பு." அப்படின்னுட்டு. இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லுவாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னது. பெங்களூர் பக்கத்துல ஒரு ம் பெங்களூர்லயே தான். பெங்களூர்லயே ஒரு ஏரியால. இந்த இடத்துல வந்து இறங்கி, அ அடுத்து இந்த பஸ்ஸ பிடிச்சு வந்து, இந்த இடத்துல இறங்கி, "இங்க வந்து ரமேஷ்ன்னு கேளு, சொல்லுவாங்க யாரும்." அப்படின்னு சொல்லிட்டான் நண்பன். அவன தேடி வர்றான். இவனுக்கு தமிழ விட்டா வேற எதுவும் தெரியாது. ரமேஷ்ன்றவரு இங்க எங்க இருக்கிறாரு? அப்படின்னு சொல்லி வந்து கேட்கிறான். அ அவன் கன்னடத்துல, "என்ன? யாரு? என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இவன் வந்து, "இல்ல ரமேஷ் இங்க தங்கி இருக்கிறார்ல ரமேஷ்" அப்படின்னோனே, "என்ன தங்கியா? தங்கியா?" அப்படின்றான். "ஆமாங்க தங்கி இருக்கிறாரு ரமேஷ். இந்த இந்த படத்துல வரும்ல பட்டி, பட்டி அப்படின்னுட்டு. அது மாரி. உடனே, "ஏய் யார்ரா இவன் தங்கி பக்கம் பேச தங்கின்னு சொல்லி ஏதோ பேசுறான். வான்னு" சொல்லி எல்லாரும் கூப்பிட்டு அவன அடிக்க போயிட்டாங்க. அப்புறம் தமிழ் ஆள் ஒருத்தர் வந்து, "என்ன நடந்தது? இரு இருன்ட்டு." "என்னப்பா? என்னப்பா பிரச்சனை பண்ற நீன்ட்டு?" "பிரச்சனை இல்லங்க. இங்க தங்கி இருந்தாரே ரமேஷ்ன்றவரு, அவரு வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன்ட்டு." அவன் என்ட்ட கேட்ட உடனே தங்கின்னா அவங்களுடைய பாஷையில தங்கைன்னு அர்த்தம். இவன் யாரோ ஒருத்தவங்களுடைய சிஸ்டர பத்தி கேட்கிறான் அப்படின்னு நினைச்சுட்டு அடிக்க போயிட்டாங்க. அதனால நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புண்ணியத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்வோம். ஏனென்றால் பாவம் அப்படிங்கிறத பத்தி பேசுகின்ற போது, ஏன்னா அதுல நிறைய குழப்பங்கள பண்ணி நம்மள ரொம்ப ம் குழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு தோன்றியது. அதுல ஒரு தெளிவு பிறக்கட்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்சங்கம். இப்ப நம்ம பாவத்தை பற்றி பார்க்கின்றதுக்கு முன்னாடி, புண்ணியத்த பத்தி முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா அத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். பாவத்த பத்தி நல்ல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை பார்க்கணும்னா, புண்ணியத்த பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சுக்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுல, "ஓ! இத தான்டா அவன் சொல்ல வரான்னு" நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இருந்தாலும் நான் ஒரு சில இதுக்காக சொல்லிடுறேன். புண்ணியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய புரிதல். என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, புண்ணியம் என்பது தனக்கோ, பிறருக்கோ, தற்போதோ அல்லது பின் நீண்ட நெடுங்காலத்திற்கு இன்பம் தரக்கூடிய அல்லது நன்மை தரக்கூடிய செயல்களை செய்வது. இதுதான் வந்து புண்ணியம். அப்படிங்கிறது ஒரு விதின்னு நான் ஒரு வரையறை வச்சிருக்கிறேன். இது என்னுடைய புரிதல். அது எந்த அடிப்படையில இது பண்ணியிருக்கேன்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்தவனுக்கு துன்பம் குடுக்குறது தானே பாவம். ஆ யாருக்கும் துன்பம் குடுக்காம, நான் எனக்கு மட்டும் துன்பம் குடுத்துட்டேன்னா, அது என்ன தப்பு இருக்கு? நான் சிகரெட் பிடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மேதாவித்தனமா பேசுனாங்க ஒரு சிலரு. "டேய் உனக்கே குடுத்தினாலும் அது துன்பம் தான்டா. அத குடுக்குறது பாவம் தான்டா. அதனுடைய விளைவு மறுபடியும் துன்பமே தான் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவ நண்பர்களிடத்துல பேசிக் கொண்டிருந்தேன். அதனுடைய அடிப்படையில நான் அந்த வரையறையை செய்யும்போது அந்த மாரி இது பண்ணியிருந்தேன். புண்ணியம் என்பது தனக்கோ, பிறருக்கோ, தற்போதோ, பின் எப்போதுமோ ஆ இன்பத்தை தரக்கூடிய அல்லது நன்மைகளை செய்யக்கூடிய செயல்களை செய்வது. அதுதான் புண்ணியம் அப்படின்ட்டு. அதுல 2 விதமாக பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியோர்கள். நமக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அத சொல்லிடுறேன் நானு. ஒண்ணு பதிபுண்ணியம் அல்லது சிவபுண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. இன்னொன்னு பசு புண்ணியம் அல்லது நம்ம எல்லாரும் புண்ணியம், புண்ணியம்னு பேசுறோமே அந்த புண்ணியம். இதுக்கு வந்து பிறவி உண்டு. பசு புண்ணியத்துக்கு பிறவி உண்டு. பிறவி எடுத்து அதுல தான் தீர்க்கணும். அ அந்த பசு புண்ணியம் அதிகமாக சேர்த்தவர்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லாம தேவர்களா போயிடுவாங்க. அவன் எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் சரி, நெறைய புண்ணியங்கள செய்துட்டான் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து தேவர்களா போயே ஆகணும். தேவர் குலத்துக்கு போயே ஆகணும்.
அதனாலதான் அங்க இருக்கிற தேவர்கள்லாம் நிறைய தவறுகள்லாம் பண்றது. அதாவது நல்லவனா இருக்கிறவன் தான் தேவர்களா போகணும்னு அவசியம் கிடையாது. நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாரு. ஆனா நிறைய தவறுகளும் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னாலும், அதை கம்பேர் பண்ணும்போது நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறார். அதனால அவங்க வந்து தேவர்களா போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து நம்மளோட மேல அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரணம் அவங்க நிறைய புண்ணியம் செய்தவர்கள். அப்படின்னா அதுக்குரிய பலனை குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க மேல அனுப்புறாரு. இத நம்ம ஏற்கனவே அந்த உடல் விட்ட ஆன்மா ஆ உடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, அது பூத சரீரத்தில இருந்து வெளியேறின உடனே பூதசார சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளி உடலை எடுத்து, அது நன்மைகள் நிறைய செய்திருந்ததுன்னா, மேலுலகத்தில போய் அந்த இன்பங்களை தூய்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். ஓகே. ரைட். இந்த புண்ணியம் வந்து இப்ப நான் சொன்னேனே, அத அத ஒரு ஒரு இத வந்து செஞ்சோம்னா உடனே புண்ணியம்னு வராது அது. அது ஏற்கனவே நீங்க இது சைவ சித்தாந்தத்துல எல்லாம் படிச்சிருப்பீங்க. செய்கின்ற போது நல்வினை, தீவினை அப்படின்னு சொல்லிட்டு, வினை நடைபெறுகின்ற போது அது நல்வினை, தீவினை என்று கருதப்படும். அது வரவு வைக்கும்போது, அது பாவம், புண்ணியமாக வரவு வைக்கப்படும். 2ம் தனித்தனியா செப்பரேட்டா வரவு வைப்பாங்க. அடுத்தது, அது அ இது பயனுக்கு வருகின்ற போது, அது இன்பமாகவும், துன்பமாகவும் பயனுக்கு வரும். ஓகேயா? இப்போ இந்த பதிவு புண்ணியத்தை பொறுத்தவரைக்கும், அதாவது நம்ப எல்லாரும் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம நல்லா இருக்கணும். நமக்கு அதனுடைய புண்ணியம் வரணும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடிய எந்த செயலுக்குமே வந்து, நம்ம செய்யக்கூடியது எல்லாமே வந்து அந்த புண்ணிய செயல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, விதைக்கிறது தான். விதைகள் தான். அது வந்து உடனடியா நமக்கு பலனாக கன்வெர்ட் ஆகாது. அதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அத நோட் பண்ணிக்கணும். அதனால தான் நெறைய பேரு பின்னாடி சொல்லணும்னு நெனச்சா, அது இப்பவே டக்குனு வாயில வந்துடுச்சு இது. அ இது அதே மாரி பாவமும் அதே மாரி தான். பாவங்கள் செய்த உடனே, உடனே அதனுடைய பலன் கிடைக்கிறதில்ல. கிடைக்காது. அதெல்லாம் விதை தான். போட்டு வச்சு, அது வளர்ந்து பெருசாகி அதுக்கு பிறகு வரும். அதுக்கு என்ன காலம், அது எப்படி வருது அப்படிங்கிறதையெல்லாம் இப்ப பார்க்க போறோம் நம்ப. எவ்வளோ காலத்துல அது திரும்பி வரும். அ அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாவங்கள் செய்தாலும் சரி, புண்ணியம் செய்தாலும் சரி, அவைகள் எல்லாம் விதைகள் தான். விதைக்கப்பட்டு, அது எந்த மாதிரியான அ ஆன்மாவாக இருக்கிறதோ, அதுக்கு ஏற்றார் போல, அது வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ அது வளர்ந்து, அ நிறைய பலனை தரும் பின்னாடி. அப்போ புண்ணியம் நம்ம செய்தோம் அப்படின்னா, அதனுடைய பலன் வந்து உடனடியாக வந்து பெரிய அளவுல நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "பாருங்க அந்த ஆளு நெறைய பாவம் செய்றான். அவனுக்கு ஒண்ணுமே கஷ்டமுமே வரமாட்டேங்குது. அவன் நல்லா தான் இருக்கிறான். இந்த ஆளு நெறைய புண்ணியத்த செய்றான். இவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ பாவம் செஞ்சவன் நல்லா இருக்கிறான். புண்ணியம் செஞ்சவன் கஷ்டப்படுறான்." அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட கொண்டாந்து வைக்கிறாங்க. நீங்க செய்யற புண்ணியம் எல்லாம் விதை தான். விதைச்சு வச்சீங்கன்னா, அது பின்னாடி நமக்கு அறுவடையாகும். ஆகவே இத இத வந்து எப்படி விளைஞ்சு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு ம் இது இருக்கு. அதையும் சொல்லிடுறேன் நானு. அதுக்கு பிறகு இங்க போவோம். அதாவது எவ்வளவு நாள்ல அது நமக்கு ரிட்டர்ன் வரும்? அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவங்களா இருக்கமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஃபாஸ்ட்டா ரிட்டர்ன் வரும் அது. இதான் பாயிண்ட். ஒண்ணும் இல்ல. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் வந்து எங்க ஐயா சிவகுமார் ஐயா சொன்னத சொல்றேனே. ஒரு 25,000, 50,000, ரூ. 1,00,000 அது மாதிரி பட்டு புடவ வாங்கி கட்டியிருக்கீங்க. ஆ ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. காஃபி குடிக்கிறீங்க. குடிச்ச உடனே அதுல கொஞ்சோண்டு ஒரு ஒரு 4 டிராப் அப்படி அப்படி இது பண்ணி தடுமாறி அந்த புடவையில விழுந்துருது. என்ன பண்றீங்க? உடனே போயி தண்ணிய விட்டு அலசி, அத நல்லா கழுவி உதறி, துடைச்சு, சுத்தம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதே நம்ம வீட்ல அடுப்பங்கரையில வந்து பிடி துணி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. உங்க ஊர்ல எல்லாம் என்ன பேர் சொல்றாங்கன்னு தெரியல. சட்டி பிடி துணிம்பாங்க, கறி பிடி துணிம்பாங்க, அல்லது பிடி துணின்னு சொல்லுவாங்க. அத என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் சாம்பார் கொட்டியிருக்கும். தொடச்சு வச்சுருவாங்க. கொஞ்சம் பாலு, காஃபி ஊத்தும். அதையும் தொடச்சு அப்படியே வச்சிருப்பாங்க. என்னென்ன ஊத்துதோ அதுகள் எல்லாத்தையும் தொடச்சு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் விட்டு மறுநாள் அது மாதிரி அத துவைப்பாங்க. அது சேர்த்து வச்சு துவைக்கிறது தான் அது. அது மாரி அழுக்கு பாயா யார் இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மைகளும் சரி, தீமைகளும் சரி மெதுவா வரும்.
அதே வந்து ரொம்ப தூய்மையானவங்களா இருக்க இருக்க என்ன ஆகும்னா, ரொம்ப சீக்கிரமா வரும். என்ன காரணம்னா, அவங்களுக்கு பேக்ல வந்து இது இல்ல. என்னது லிஸ்ட் வந்து பெருசா நீண்டுகிட்டே போகல. நம்மளுடைய பாவம் அ கணக்குகளோ அல்லது புண்ணிய கணக்குகளோ நெறைய அனுபவிக்க வேண்டியது இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், இது பின்னாடி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இன்னைக்கு பண்ண புண்ணியமோ, பாவமோ நாளைக்கோ நாள மறுநாளோ வந்துராது. இப்போ நமக்கு பெரிய லிஸ்ட் நீட்டமா இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? அது எங்க கடைசியா எந்த பாவமோ, புண்ணியமோ நிக்கிறானோ அவனுக்கு பின்னாடி போய் இவன் நின்னுக்குவான். அதுக்கு உதாரணமாக சொன்னது அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும். இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சத்தியத்தை மீறினார். அதனால அவருக்கு கண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் அது மாரி ஆகுறதில்ல? அப்படி பார்க்க போனா இங்க ஒரு பயலுக்குமே கண்ணு இருக்காதே. எங்க ஐயா ரொம்ப அழகா சொன்னாரு. அப்படி பார்க்க போனா ஒரு பயலுக்குமே கண்ணு இருக்காது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் எப்படி கண்ணு போணுச்சு அப்படின்னா, அவருக்கு வேற எந்த இது கர்மாவும் கிடையாது. அவரு கிளீனா இருக்கிறாரு. செஞ்சாரு இமிடியேட்டா அது வந்துருச்சு. உடனே பலனுக்கு வந்துருச்சு அது. ஏன்னா வேற எதுவும் லிஸ்ட்ல இல்ல. அடுத்தது ஏதாவது குடுத்தாகணுமே. இப்ப பண்ண உடனே, "இந்தா இதானே பண்ண, அதுக்கு அனுபவி" அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சீதா தேவியை வந்து மீட்டு அழைச்சிட்டு வரும்போது அனுமன் சொல்றாராம், "எனக்கு ஒரு வரம் தரணும். சொல்லுப்பா" அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மா. "உங்கள இந்த 12 மாசம் உங்கள போட்டு பாடா படுத்திட்டு இருந்தாங்களே, இந்த அரக்கிகள எல்லாம் அப்படியே ஒரு கொடகல்ல போட்டு ஆட்டுற மாரி ஆட்டி எடுக்கணும். எப்படி உங்கள துன்பப்படுத்துனாங்க. அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது தம்பி. எல்லாம் அவங்கலாம் வந்து நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனைய நான் அனுபவிச்சேன். அம்மா நீங்க போய் என்னம்மா பாவம் செஞ்சீங்க? அப்படின்னு சீதா தேவிட்ட கேட்கறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, என்ன தாய் மாதிரி நினைச்சான் லக்ஷ்மணன். அந்த மாயமானை துரத்திட்டு போனதுக்கு பிறகு, "லக்ஷ்மணா காப்பாத்து" அப்படின்னு சொன்ன உடனே, "ஏய் உங்க அண்ணன் கத்துறாரு. போய் என்னான்னு போய் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி பயப்படாதீங்க" அப்படின்னு சொன்ன உடனே, அவர் இறந்ததுக்கு பிறகு வேற எதுவும் சொல்லல. அப்படியே ஒரு மாரி ஆயிட்டான் இவன். ஐயோ! அதுக்கு மேல வார்த்தைய சொல்லாதீங்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஒரு இத போட்டு குடுத்துட்டு, ஒரு இத கோட போட்டு விட்டுட்டு, அவன் அங்க போறான். அவன் மனசு நோகும்படியாக ஒரு நிமிஷம் தான் நான் சொன்னேன். ஆனா அதனுடைய பலன் பல் அ எவ்வளவு 12 மாசம் நான் கஷ்டப்படுற மாரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு நல்ல மனுஷன கஷ்டப்படுத்தினோம்னா, நமக்கு எவ்வளவு பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்னு வச்சுக்கங்களேன். ஆனா இது வந்து சீதைக்கு உடனடியா அது பலனுக்கு வந்துருச்சு. ஏன்னா அவங்க வச்சிருந்த அடுத்தடுத்த ஜென்மத்துக்கெல்லாம் அவங்க அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தே ஆர் பியூர். அவங்க ரொம்ப சுத்தமா இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்களே நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "ஆ சிவபெருமான வணங்குனா நல்லதுன்னு சொல்றாங்க ஐயா. ஆனா சிவபெருமான வணங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வருது" அப்டின்னுவாங்க. சந்தோஷப்படுங்க. சிவபெருமான நெருங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அது எங்க ஐயா சொல்லும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அனுபவிச்சிருக்கிறேன் அத. அப்டின்னா என்ன அர்த்தம்னா, "சிவ சிவ என்கிலர் தீவினையாளர். சிவ சிவ என்றிட தீவினை மாளும்." நம்முடைய தீவினைகள் எல்லாம் நம்ம சிவ சிவ, சிவ சிவன்னு சொல்ல வெட்டிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய லிஸ்ட் கிளியர் ஆயிட்டே போயிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா இம்மீடியட்டா தண்டனை. பக்கத்திலேயே இருந்து மண்டையிலேயே கொட்டி, "ஏய் தப்பு பண்ற." அதே வந்து அடுத்தவனுக்கெல்லாம் ஏன் அவனுக்கு மட்டும் பண்ண தப்புக்கு எது கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா அவன் அழுக்கு துணி, பிடி துணி. அவன கொஞ்சம் மெதுவா தான் பார்க்கணும். நீ முக்கியமான ஆளு. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளு. அதனால உன் மண்டையிலேயே கொட்டிட்டு இருப்பேன். அது மாதிரி கணக்கு. இதுதான் பாயிண்ட். அப்போ என்னென்ன தெரிய வந்தது? முதல்ல பசு புண்ணியத்த பார்த்தோம். பசு புண்ணியங்கிறது விதை. அது எவ்வளவு வேகமா விளைஞ்சு நமக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே இது பாவத்துக்கும் பொருந்தும். அததான் நம்ம முக்கியமா பார்த்தது பாவம் எப்படி வந்ததுங்கிறத தான் பார்த்தோம். அடுத்தது புண்ணியம் எப்படி வருகிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏன்னா இன்னொரு புண்ணியம் பதிப்புண்ணியம்னு இருக்கு இல்லையா? அது வந்து விதை கிடையாது. ஆ சாப்பிட தயாரான பழம். உடனடியாக உண்ணக்கூடிய பக்குவத்தில் உள்ள பழம் மாதிரி அது. அது இப்போ ஒரு பழம் நீங்க வாங்கியாந்து வச்சு 4 நாள் ஆச்சுன்னா, அது நாரி அழுகி போயிடும். அது மாரி கிடையாது. எவர் ரெடி. எப்போதுமே சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பழம் மாதிரி, அந்த சிவபுண்ணியங்கள் நம்ம கணக்குல சேர்ந்து ரெடியா இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோமே. அ எனக்கு வந்து ஒரு துன்பம் வருது அப்படின்னு வச்சுக்கங்களேன். "பெருமானே, எனக்கு இந்த துன்பத்திலேருந்து என்ன காப்பாத்து" அப்படின்னு கேட்டா, உடனடியா அத அத தடுக்கிறதுக்கு ஒரு புண்ணியத்த வச்சு தான் தடுக்க முடியும். இல்லாட்டினா அது அது வந்து அத ப மோதுற வேகத்துல மோதிட்டு போயிடும்.
இதுதான் என்னுடைய புரிதல். அத அப்படியே நீங்க புரிஞ்சுகிட்டு வாங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் கேளுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆ நம்ம இதுகள்ல எல்லாம் காட்டுறாங்க இல்லையா? இங்க இருந்து ராவணன் இதை விடுவாரு, அம்பு விடுவாரு. இங்க இருந்து ராமன் அம்பு விடுவாரு. இங்க இருந்து துரியோதனன் அம்பு விடுவாரு. அங்க இருந்து அர்ஜுனன் அம்பு விடுவாரு. அப்படியெல்லாம் அம்பு விடுறாங்க இல்லையா? அது மாதிரி இந்த 2 கர்மாவும் வருது. நம்ம மேல மோதுறதுக்கு வருது. ஒரு பாவத்தினுடைய ஆ விள வ இது விளைவுகள் வந்து நம்மளை பாதிக்கிறதுக்காக வருது. அப்படிங்கும்போது, அதே சமயத்துல புண்ணியத்திலிருந்து ஒரு ஒரு விளைவும் வருதுன்னு வச்சுக்கங்க. 2ம் மோதினதுக்கு பிறகு எவ்வளவு மிச்சம் இருக்கோ, அது நம்மள பாதிக்கும். இதுதான் என்னுடைய புரிதல். ஏன்னா 2மே தனித்தனியா வரவு வைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கங்க. இத நம்ம கடைசியா ஒரு ட்ரிப் பார்க்குறோம். ஆ 2யுமே அங்கேயே மைனஸ் பண்ணி அப்படி வரவு வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா, இது வேற, அது வேற. அத நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணம் எடுத்துக்குவோமே. ஒரு மனுஷன் வந்து நிறைய நன்மைகள்லாம் செய்துகிட்டு இருக்கான். ஒருத்தன அநியாயமா திட்டி, அடிச்சு இது பண்ணிட்டான். இப்ப அதுக்காக வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன்யா. அதனால போனா போறாரு விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவனுக்கு போனா போதுன்னு விட்டா தான். இல்லாட்டினா அவன் மனசு ஆறலன்னா, அது பாவமாக நின்று, எனக்கு எப்படியா அது அவர் எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கட்டும்யா, என் மேல தப்பு இல்லாதப்ப என்ன வந்து எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி அவர் அடிப்பாரு, இது பண்ணுவாரு. அ அத வந்து போனா போதுன்னு கூட சொல்றியா நீ? நான் பட்ட மாதிரி அவரு கஷ்டப்படணும், அனுபவிக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும் அப்படின்னு அவன் நெனச்சுட்டான்னா, அது அவருக்கு வந்து போய் சேரும். இதுதான் வந்து இது. அதனால இது தனியா வரவு வைக்கப்படும். அது தனியா வர வைக்கப்படும். ஆ இது என்ன சொல்றது? ஆ பாவம் தனியாக வர வைக்கப்படும். புண்ணியம் தனியாக வர வைக்கப்படும். இதுல சிவபுண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இறை நினைவிலே இருந்து செய்யக்கூடியது எல்லாம் அவன் செயல். பெருமான் சொல்றான், அதனால நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிவபுண்ணியங்களாக வரவைக்கப்படும். அதனால அருளாளர்கள் கணக்குல சிவபுண்ணியம் எக்கச்சக்கமா சேர்ந்து ரெடியா இருக்கும். இப்போ அவங்களுக்கு அது பயன்படுத்த போறதில்ல. அவங்க என்ன சொல்ட்டாங்க, "எல்லாம் நீயே வச்சுக்கோ. நீ என்ன என்ன புண்ணியம் வந்தாலும் சரி, அதெல்லாம் உன் கணக்குல நான் வச்சுட்டேன்." அப்படின்னு அது சிவபுண்ணியம் கணக்குல வச்சிருக்கிறாங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்களுக்கு ஒரு இது திருமருகல்ல பார்க்குறாரு. "என்னய்யா இது? உன்னையே ச சதம்னு நினைச்சு அந்த பொண்ணு அனுதினமும் உன்னை வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான அடியார் அந்த பொண்ணு. அதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தையா நீ குடுப்ப? சடையா எனுமால் சரண் நீ எனுமால் பாட்டு பாடி கேட்கிறாரு. கேட்ட உடனே இவருடைய கணக்குல இருக்கு இல்லையா அந்த சிவபுண்ணியம், தூக்கி அப்படியே குடுத்து அவர உயிர்ப்பிச்சிருது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து அ குறிப்பாக இவங்களுக்கு யாரு நம்முடைய அருளாளர்களுக்கு வந்து எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்தது அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய சிவபுண்ணியம் சேர்ந்து ரெடியா இருக்கு. அவங்க கேட்டாங்கன்னா கிடைக்கும். இது அருளாளர்களுக்கு மட்டுமல்ல, நல்ல அருள் நிலையில இருக்கக்கூடிய அடியார்களுக்கும் உண்டு. அதனால தான் வந்து அது பெரியவங்க, நீங்க வாங்க, நீங்க வந்திருந்து வாழ்த்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். நீங்க வந்திருந்து ஒரு திருநீர் வச்சீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப திருப்தி. அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறதெல்லாம். இதுதான் அதனுடைய அடிப்படை விஷயம். ஏன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சிவபுண்ணியத்த வந்து அவங்க நெனச்சாங்கன்னா யாருக்கும் குடுக்கலாம். அது பெருமானுடைய அருள் வந்து உள்ளார இருந்து சொல்லும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அது கிடைக்கும். எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. அது இப்ப இது அ இது என்னது கொல்லிமலவனுடைய மகளுக்கு கிடைச்சது. நம்ம இவரு ம் யாரு அவரு பேரு டக்குனு வர மாட்டேங்குது. பூம்பாவையோடைய தந்தையார். அந்த பூம்பாவைக்கு கிடைச்சது. அது மாதிரி அந்த அந்த புண்ணியத்த வந்து அவங்க எடுத்து குடுத்து, அத வச்சு தான் அவங்க அதுகள உருவாக்குறது. அது எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த புண்ணியமாக இருக்கும். அதான் சொல்றேனே, இது வந்து ரெடி டூ ஈட் உடனடியா சாப்பிடுற மாரி. நீங்க இப்போ ஒரு புண்ணியம் பண்ணீங்கன்னா, அது விதை தான். அது உங்களுடைய புண்ணிய கணக்குகள் நெறைய இருந்துச்சுன்னா, அதுக்கு பின்னாடி போய் நின்னுக்கும். அதுகளெல்லாம் ஒண்ணு ஒண்ணா பலன் குடுத்து முடிச்சதுக்கு பிறகு, அது வரிசையில வந்து, அப்புறமா என்ன அதுவரைக்கும் என்ன வட்டி சேர்ந்திருக்குதோ, எவ்வளவு அது இலை விட்டு, கிளை விட்டு, பூ பூத்து, காய் காய்ச்சி, பழம் பழுத்துச்சோ எல்லாத்தையும் குடுக்கும். அப்படிதான் வந்து இது நடக்கிறது. இது வந்து புண்ணியத்தை பற்றி தெரிந்து கொள்கிறோம். எதற்காகன்னா, இதே தான் பாவத்துக்கும் பொருந்தும். அதனால இன்னும் சில விஷயங்கள அதுல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆம், ஆக இப்போ
சரி அப்படி சொல்றீங்களா ஐயா? அப்ப நாங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, இதுல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் எந்த புண்ணியத்தினுடைய அடிப்படையிலன்னா? இதெல்லாம் போன போன ஜென்மங்களிலே நான் செய்த புண்ணியத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிறதுக்கு அ ஆதாரமாக நான் வந்து திருமூலருடைய திருமந்திரத்தை எடுத்துக்கிறேன். "பின்னை நன்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர்." அ நல்ல பிறவி வேணும்னா முன்னாடி நெறைய தவம் செஞ்சிருக்கணும்யா. நல்ல தவம் செஞ்சிருந்தா தான் பிறவி கிடைக்கும். எப்படிய்யா சொல்றீங்க? என்னையே எடுத்துக்கோ. அவரே சொல்றாரு. என்னையே எடுத்துக்கோ. இந்த பாரு, நான் மற்றவங்க மாரி கஷ்டப்படல, இது பண்ணல. அழகா உட்கார்ந்து பெருமான் சொன்ன ஆகமத்தினுடைய பொருளை தமிழிலே செய்வதற்கு யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு குடுத்திருக்கான்னா அப்ப என்ன அர்த்தம்? பெருமான் வந்து நான் வந்து அந்த அளவுக்கு புண்ணியம் நெறைய செய்திருக்கிறேன்னு அர்த்தம். "பின்னை நன்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே." இது வந்து திருமூலர் சொன்னது. அத விட சூப்பரா அதே கருத்தையே அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதியில ஒரு பதிகத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு. ரொம்ப அற்புதமா இருக்கும். "வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகமும் பெருவிலை ஆரமும் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே." என்னன்னா வையம், நிலா, நீச்சி, காடுகரை, இதுகள்லாம். துரகம், துரகம்னா படைகள். நார்மலா 3 படைகள், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை இதுகள்லாம் இருக்கு. ஆனா நமக்கு படைகள்னா 3 படைகள். 1 உற்றார், அடுத்தது உறவினர், அடுத்தது நண்பர்கள், அடுத்தது நமக்கு வேலை செய்யக்கூடியவங்க. நம்மள அதாவது நம்ம ஒரு பொறுப்புல இருக்கிறோம் இல்லையா? நமக்கு கீழ்ப்பட்டு நமக்கு வேலை செய்யக்கூடியவர்கள். அப்படி ஒரு 4 படையா வச்சுக்கலாம். உற்றார் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம். உறவினர் இவங்களை ஒட்டி அவங்க கூட வந்தவங்க, அது மாமா, மச்சான், அது இது லொட்டு லொஸ்கு எல்லாரும். இதெல்லாம். அடுத்தது நண்பர்கள். இந்த உறவுல இல்லாம, அதாவது ரத்த உறவுலயோ, அந்த இதுகள்லயோ இல்லாம வெளியில இருந்து வந்த நண்பர்கள். அடுத்தது நமக்கு கீழ வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சக ஊழியர்கள் நமக்கு கீழ வேலை செய்யக்கூடியவங்க. இப்ப இதெல்லாம் துரகம்னு வச்சுக்கலாம். வையம், துரகம், மதகரி. மதகரின்னா நல்ல பெரிய யானை. அப்ப அந்த மாதிரி நம்மகிட்ட ஒரு ஆள் இருக்கான்யா, அவன்கிட்ட சொன்னா இந்த உலகத்தையே பெரட்டி போட்டுருவான்யா அப்படின்னுட்டு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஆட்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய பவர் இல்லையா? மாமகுடம் நமக்கு பெரிய பதவிகள், பட்டங்கள், இதுகள், சிறப்புகள் எல்லாம் வருது அப்படின்னா, பெய்யும் கனகமும் அப்படியே தங்கம் வந்து மழை மாதிரி கொட்டுமாம். பெருவிலை ஆரம் நம்மலாம் நினைச்சு பார்க்க முடியுமா? இப்பவே தங்கம் எவ்வளவுக்கு வெடிச்சது? கிராமம் 10,000 கிட்டக்க வெடிச்சது. சோ ஓடிடுச்சு. ஓகே. அதனால அந்த மாதிரி நல்ல ஒரு ஆரத்த பார்த்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் என்னத்துக்கான அறிகுறி? எதனுடைய அறிகுறி அப்படின்னா, பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. ரொம்ப அருமையான ஒரு வரிகள். அதாவது முற்பிறவியில பிறை முடித்த ஐயன் சிவபெருமானுடைய மனையாளாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவடிக்கு நாம் அன்பு செய்திருக்கிறோம். அதனால்தான் நமக்கு இதெல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு இதை அவர் பதிவு செய்வதன் மூலமாக மனுஷனுக்கு வரக்கூடிய இந்த 2 உணர்வுகள். 1 கர்வம். "ஏய் நான் யாரு தெரியும்ல" அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு உணர்வு. ஏதாவது ஒண்ணு கிடைச்சுச்சுன்னா, "அப்பா எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா நானு?" இல்லடா. போன ஜென்மத்துல நீ நிறைய வந்து அன்பு செய்திருக்கிற. பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு செய்திருக்கிற. அதனால உனக்கு இது கிடைச்சிருக்குது. இன்னொன்னு பொறாமை. பாரு அவன்லாம் இப்படி நல்லா இருக்கிறான். அவனுக்கு இவ்வளவு இதெல்லாம் இருக்கு. அப்படின்ற ஒரு உணர்வு வந்துச்சுனால, யாருக்கோ ஒருத்தருக்கு இப்ப லாட்டரியில ரூ. 1,00,00,000 விழுவுதுன்னா, பரவால்ல. போன ஜென்மத்துல அவர் வந்து பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு செய்திருப்பார் போல இருக்கு. அதனால அவருக்கு இதெல்லாம் கிடைச்சது. அப்படின்னு அத பெருமையா எடுத்துக்க கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும். இது 2ம் வந்து எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த பிறவியில
நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இந்த பிறவியிலேயே நாம் செய்த இது புண்ணியத்தினுடைய பலன்களா அப்படின்னு பார்த்தால் இருக்கலாம். அது எனக்கே தெரியாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன் நானு. எந்த அளவுக்கு நமக்கு புண்ணியங்கள் வரிசை கட்டி நின்னு நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு நிக்குது, எவ்வளவுக்கு பாவங்கள் வரிசை கட்டி நின்னு நம்மள வந்து அட்டாக் பண்றதுக்கு நின்னுட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப இந்த வரிசைக்கு இன்னைக்கு நான் ஒண்ணு செய்யறேன்னா, எனக்கு இதுவரைக்கும் எவ்வளவு புண்ணியங்கள் இருக்கோ அதுக்கு பின்னாடி போய் நின்னுடும் இந்த புண்ணியம். அதுவரைக்கும் வளர வேண்டிய வளர்ச்சியோட, அதுக்கு வர வேண்டிய வட்டி, குட்டி எல்லாம் போட்டு, அது அப்படியே வந்து பெருசா வந்து அது வர வேண்டிய நேரத்துல வந்து நிக்கும். அது வர வேண்டிய நேரத்துல. அத நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு வேணுங்கிற நேரத்துல எல்லாம் வந்து நிக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த சிவபுண்ணியம்ங்கிறது ரெடி டூ ஈட். உடனடியா அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அது மாரி பழம் அது. அதனால அது அது எப்ப வேணாலும் பயன்படும். அத நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் பெருமானிடத்துல. பெருமானே நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன். என்ன கொஞ்சம் காப்பாத்துன்னா, உடனே தூக்கி விட்டுருவாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சிவபுண்ணியம்ங்கிற பழம் கையில இருக்கு. அத வச்சு டக்குன்னு தூக்கி விட்டுருவாரு. அதுலருந்து வெளியில கொண்டுட்டு வர்றதோ, இல்ல இவங்க சொல்லி அவருக்கு அவருக்கு ஏதாவது பண்ணியா? என்னய்யா இந்த புள்ளைய இப்படி உடனே அந்த அந்த முதலைய வர சொல்லு. வர சொல்லி அந்த புள்ளைய வர சொல்லு. ஏன்னா கரைக்கால் முதலையை பிள்ளதிற சொல்லு காலனையன்னாரு திருஞான இது சுந்தரமூர்த்தி நாயனாரு. வந்துச்சா இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்களுடைய சிவபுண்ணியம் அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறனால டக்கு டக்குன்னு அந்த புண்ணியத்த பேஸ் பண்ணி அத குடுத்தாகணும். அவங்க கேட்கிறத குடுத்தாகணும். இப்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா ஆயிடுவாங்க அவங்க. இதுதான் வந்து புண்ணியத்த பொறுத்தவரைக்கும் பொதுவான கருத்துக்கள். மற்றபடி பெருசா எனக்கு புண்ணியத்த பத்தி தெரியல. ஓகே. இப்போ ஏன் இந்த சிந்தனை? எதற்கு இந்த தலைப்பு? பாவம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம தலைப்பு போட்டோம்? இப்பதான் வர்றோம். மெயினானதுக்கே பாதி படம் ஓடிடுச்சு. இப்பதான் வந்து விஷயத்துக்கே வர்றோம். அதாவது ஒரு ஐயா ஒருத்தர் பெரியவரு. அவர் சொன்னாரு, "மனுஷனா பொறந்தவன் சாகுற வரைக்கும் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சு தான் ஆகணும். பாவம் செய்யாமல்லாம் இருக்க முடியாது. ரோட்ல நடந்து போறோம், வீட்லயே நடந்து போறோம். கால்ல ஒரு எறும்பு பட்டு செத்து போயிடுது. செத்து போயிடுச்சுன்னா அது பாவம் தானே! ஒரு கொசு வந்து உட்காருது. அடிச்சிடுறோம். செத்து போயிடுது. பாவம் தானே! அப்ப பாவம் செய்யாம நம்மளால இருக்க முடியுமான்னு?" எனக்கு ஒரே என்னய்யா அநியாயமா இருக்கு. பாவம் செய்யாம இருக்கவே முடியாதுன்னா, அப்புறம் என்ன பிறவி? என்ன எதுக்காக நம்ம வாழ்றோம்? இதுல என்னத்த பார்த்தாங்க அப்டின்னா, ஒருத்தவங்கள துன்புறுத்தினா அது பாவம் அப்படிங்கிற மாரி தான் பார்க்கறாங்களே ஒழிய, என்னுடைய பாவம் எப்படி கழியும்? என்னுடைய பாவம் எப்படி கழியும்? நான் முன்னாடி செஞ்சிருக்கேன். நான் ஒருத்தன அடிச்சுட்டேன்யா. போட்டு அடிச்சு வெளுத்துட்டேன். இப்ப நான் வாங்கணுமா இல்லையா? அப்ப எவனாவது ஒருத்தன் என்ன அடிக்கணுமா இல்லையா? அப்ப அவன் செஞ்சா அது பாவமா கணக்குல வருமா? அப்போ செய்கின்ற செயல் பாவமா? அல்லது முந்தைய பாவத்தினுடைய கழிவா? இத நம்ப ரொம்ப கவனமா பார்க்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதனால எப்படி புண்ணியத்த 2ஆ பிரிச்சனோ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் 2ஆ புரிஞ்சுகிட்டனோ, அது மாதிரி பாவத்த வந்து 3 வகையா நான் பிரிக்கிறேன் நான். அதுல 1 வந்து அறியாமல் செய்வது. நம்மள அறியாம நம்ம செய்றது. அது வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, கணக்கு நேர் செய்வது. யாருக்கோ ஏதோ ஒண்ணு நடக்கணும். நம்ப வந்து வேணும்னு செய்யல. போயிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு நடந்துருச்சுது. என்னடா அது? நம்ம போன நேரம் காக்கா உட்கார பனைமரம் விழுந்த மாரி இப்படி ஆயிடுச்சுதே! அப்படின்னு நம்ம நெனைப்போம். அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து வேணும்னு செய்யல. அ அதுக்காக என்ன பண்றது? பெருமானிடத்துல நம்ப கேட்டுக்க வேண்டியது தான். "என்ன சாமி இப்படி இருக்கு?" அப்படின்னுட்டு. அது மாரி எதுவும் என் கண்ணுக்கு படாமலே என்ன கொண்டுட்டு போனா கொண்டுட்டு போவாரு. நம்மள்ட்ட இருந்து எல்லாத்தையும் விலக்கி வச்சு, அழகா நம்மள வந்து இதா செய்வாருன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து கணக்கு நேர் செய்வது அதுதான். ஏதோ என் கால்ல விழுந்து தான் என்னுடைய கால்ல இது பண்ணி தான் அது சாகணும்னு இருந்திருக்கு. அதனால அது செத்துச்சு. இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ம். அது ஆக்சுவலா எப்படின்னா, இன்னும் ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அதுக்கு வரேன். அதுக்கு அப்புறமா வரேன். அடுத்தது தெரிந்தே வேண்டுமென்றே இவனுக்கு இது மாரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு செய்யறது. அந்த மாரி செஞ்சா அது புது கணக்காயிடும். புது பாவ கணக்காயிடும். அது வந்து நம்மளுடைய அ ஆகாமியத்துல ஏறிக்கிட்டே வரும். அடுத்தது எல்லாம் பரமன் செயல். அவன் செய்விக்கிறான், நான் செய்கிறேன் என்ற உணர்வோடு செய்வது. இது பாவமாவே இருந்தாலும் அது நமக்கு கணக்கிலேயே வராது. அது வந்து என்ன சொல்றது? பாவ கணக்கிலேயே நமக்கு வராது. அதுக்காக புண்ணிய கணக்குல சேருமா என்னான்னு தெரியாது. பட் இது பாவ கணக்குல வராது.
அது சிவன் கணக்குன்னு சொல்றது. சண்டேசர், எரிபத்தர், அந்த இவரு சாத்தி நாயனார் இவங்கலாம் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரியான சில விஷயங்கள். இதெல்லாம் வந்து பாவ கணக்குல வராது. அதெல்லாம் செய்ய வேண்டியது. எப்படி சொல்றது? இவர் சொல்லுவாரு. "கொளையிற் கொடியாரை வேந்தொறுத்தல் களை கட்டதனோடு நேர்" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவாரு. அது மாரி தவறானவங்கள தண்டிப்பதற்காக வந்தது. இன்னொரு விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா, அது ஓகே. செய்யக்கூடாதத ஒருத்தன் செஞ்சு அதுல இது பண்ணலாமா? ஆ சாமிக்கு இது பண்றேன்னு சொல்லி செய்யலாமா? என்ன பண்றது? எனக்கு இதுதான் தெரியும். சாமி எனக்கு வேற எதுவுமே கத்துக் குடுக்கல. அவரு யாரு? மூர்க்க நாயனார். அ இது விளையாடுவார். என்னது? சீட்டு விளையாடுவார். அது ரொம்ப எளிமையா வந்துருச்சு அது அவருக்கு. அது எளிமையா வந்ததுன்னா என்ன காரணம்னா, அவர் சும்மா தான் விளையாண்டாரு. விளையாடும்போது பஞ்சாட்சரத்த சொல்லி இது பண்ணுவாரு. அவரு என்ன கேட்கிறாரோ அந்த சீட்டு வந்து நிக்கும். அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு அவரு பாட்டுக்கு. அதனால அவருக்கு நெறைய கிடைச்சது. சொல்லி அதுலருந்து எடுத்துட்டு போற பணத்த கொண்டு போயி அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்தார். அது உங்களுக்கு தெரியும் அந்த கத. அப்போ அந்த மாதிரியான இதுகள எல்லாம் வந்து பாவ கணக்குல நம்ம சேர்க்க முடியுமா? அப்டின்னா, சேர்க்க முடியாது. அதே மாதிரி இதுல சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு தெரிஞ்சு 3 வகையாக இந்த பாவங்களை நான் பிரிக்கிறேன். 1 வந்து நம்மை அறியாமல் நாம் செய்யக்கூடியது. அது பாவ கணக்குல வராது. இது வந்து கணக்கு கழிவு, கழிவு கணக்குல வரும். அடுத்தது தெரிந்தே வேண்டுமென்றே செய்வது வந்து புது கணக்காக வரும். அதுதான் நமக்கு வந்து பின்னாடி வந்து நமக்கு துன்பத்தை குடுக்கும். அப்புறம் எல்லாம் பரமன் செயல்ன்னு நினைச்சு செஞ்சோம்னா, அது வந்து சிவன் கணக்கு. அது வந்து உயர்ந்ததாகவே கருதப்படும். அதுல வந்து பாவம்ங்கிற பேச்சுக்கே வேலையே கிடையாது. அடுத்தது உடலால் செய்த பாவத்திற்கு உடலாலும், மனதால் செய்த பாவத்திற்கு மனதாலும், வாக்கால் செய்த பாவத்திற்கு வாக்காலும் நாம் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்பது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்த மட்டும் சொல்லிடுறேன் நானு புரிதலுக்காக. நான் வந்து ஒருத்தன அடிச்சு, துன்புறுத்தி, அவன வந்து கஷ்டப்பட்டு மூட்ட தூக்க வச்சு, அந்த உடலால ஒருத்தவங்கள வருத்தி, கஷ்டப்படுத்தி இது பட்டினி போட்டு அது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னா, அதே மாதிரியான கஷ்டத்த நான் பின்னாடி அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது இதுக்கு வருகின்ற போது, அந்த பாவமானது எனக்கு பலனை குடுக்கின்ற போது நான் அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதே மாரி மனசால நான் ஒருத்தவங்கள வந்து ரொம்ப இதா பேசியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா என் மனசுக்குள்ளார அந்த ஒரு இது வந்துட்டு, ஆ என்ன பண்ணும்னா, உங்களுக்கு சாரி மனம் அது துன்பப்படும். ஒருவேள இவங்க அந்த மாரி ச செய்றாங்களோ! அவங்க ஏதாவது நமக்கு கெடுதல் செய்றாங்களோ! அப்டின்ட்டு மனதால துன்பப்படுவாங்க. நெறைய நேரடியா அவங்க அவங்களுடைய அ இது இல்லாட்டினாலும், இவங்க வந்து மனசால கஷ்டப்படுவாங்க. இந்த இது வந்து மனதால இது பண்றது. அடுத்தது வாக்கால்ன்றது அடுத்தவங்கள வந்து மனம் துன்புறும்படி பேசியிருந்தோம் அப்டின்னா, நம்ப செய்யாத இதுக்கு அபாண்டமாக நம்ம மேல பழி சுமத்தப்பட்டு, நம்ப அந்த பாவத்தினுடைய கணக்கை நாம தீர்க்க வேண்டியிருக்கும். இப்போ அப்போ ஒரு விஷயத்த நான் தெளிவா புரிய வச்சுட்டேனா, அப்படிங்கிறத மட்டும் நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன். அதாவது மனிதனாக பிறந்தவன் சாகுற சாகுற வரைக்கும் பாவத்தை தான் செய்தாக வேண்டும். வேற வழி இல்ல அப்படின்னு சொன்னது தவறு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க இறை நினைவுல என்ன காரியத்த செய்துட்டு போனீங்கனாலும், அது பாவமாக கணக்குல வராது. அதாவது எலக்ட்ரிக்கல் வயர தொட்டீங்கன்னா ஷாக் அடிக்குங்கிறது உண்மதான். ஆனா எலக்ட்ரிக்கல் வயர தொட்டுக்கிட்டே வேலை செய்வாரு. அவருக்கு ஒண்ணும் ஷாக் அடிக்காது. என்ன காரணம்னா, அவரு ஷூ போட்டிருப்பாரு. இல்லாட்டினா, கீழ வந்து ஒரு பிளாஸ்டிக் இத போட்டுக்கிட்டு அது மேல ஏறி வேலை செய்வாரு. ஷாக் அடிக்காது. இப்ப அது மாதிரி நமக்கு வந்து ஒரு இன்சுலேட்டராக சிவபெருமானுடைய நினைவு உள்ளார இருந்துச்சு அப்டின்னா, நம்மள அது எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு பாவமோ, எதுவுமோ நம்மள எதுவும் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா, இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லும்போது, அவங்க பெரியவங்க அவங்களே சொல்லும்போது, எல்லாருக்குமே ஒரு வித பயம் வரும். என்னடா இது? ஐய்யயோ! அப்ப பாவம் தான் செய்யணும்னா, இப்ப எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையே இல்ல. போ பொறந்தாச்சு, எப்படியும் பாவம் செஞ்சு தான் ஆகணும். சரி விடு. இதோட சேர்த்து இதையும் 10ஓட 11 இதையும் செஞ்சுட்டு போவோம்.
அப்படி கிடையாது. இது வந்து நம்ம எதுவும் தவறுகள் செய்யக்கூடாதுன்ற ஒரு உணர்வுல வருகின்ற போது, ஆட்டோமேட்டிக்கா அதை செய்யணும். என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் நம்ம பாவம் செய்ய தான் போறோம். சரி, அதோட இதையும் செஞ்சா என்ன ஆயிட போகுது? அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துரும். அதுக்காக தான் நான் முக்கியமா சொல்றேன். நான் இதை எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், ஆதியிலே ஆசீவகம் என்ற பெயரிலே சைவத்தினுடைய ஒரு கூறை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஆசீவகத்தினர் செயல்பட்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த உடல் வந்திருக்கு, இந்த பிறவி வந்திருக்குன்னா, அதுக்கு காரணம் என்னுடைய கர்மா. நான் செய்த அ வினைகளுடைய காரணத்தினால இந்த உடலானது வந்திருக்கிறது. இந்த பிறவியானது வந்திருக்கிறது. மீண்டும் பிறவி பெறாத நிலையை அடைய வேண்டுமானால், நான் வேறு எந்த கர்மாவும் செய்திராம, ஆ வேற யாருக்கும் எந்த தீமைகளும் செய்திடாம, நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு இருந்து, இந்த பிறவியை கழித்து விட்டேன் என்றால், என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழிந்துவிடும். நல்லா ஒரு கணக்கு போட்டுக்கிட்டான். அது அதுக்கு பின்னாடி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்படி வாழ்ந்தானாலே அவனுக்கு முக்தி கிடைக்கிற அளவுக்கு வந்துருவான்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிதான் ஆரம்பிச்சது. ஆசீவகமா ஆரம்பிக்கும்போது. அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போதுமே வந்து ஒரு இந்த ஆ ரொம்ப ஓவரா பண்ணி தான் கெடுத்து குட்டிச்சவராக்குறது எல்லாருமே. ஒரு 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 விஷயம்னு ஒண்ணு தொடங்குகின்ற போது ரொம்ப அருமையா தொடங்கும். அதுக்கு மேல ரொம்ப போட்டு அழுத்தி இது பண்ணி, அத அப்படி பண்ணணும், இத இப்படி பண்ணணுங்கும்போது நெறைய பிரச்சனைகள் ஆயிடுறது. ஆ அது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்த உடனே ஒரு சிலர் வந்து இதுனாங்க. நீங்க வந்து என்ன உங்களுடைய ஐடியா? எங்களுடைய இது வந்து எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அப்படிதான் நாங்க இருக்கிறோம். அப்படியா? அப்ப நீங்க நடந்து போம்போது ஏதாவது இப்ப ஒருத்தர் சொன்னாரு அது மாரி. நீங்க நடந்து போம்போது ஒரு எறும்பு இது பண்ணி செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்க அதுக்கு வேணா மயிர்பீலிய வச்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டே போறோம். சரி நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ல ஏதாவது இதுகள் இருந்து செத்து போயிடுச்சுன்னா, எனக்கு ட்ரெஸ் வேண்டாம். கழட்டி போட்டுக்கிறேன். அப்படி ரொம்ப அசிங்கமா இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மாரிலாம் பேச வேண்டியதில்ல. "ஏய் மூடிட்டு போடா" அப்படின்னு சொல்லணும். எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்துக்கிறோம். இந்த சரி வேண்டாம். அத பத்தி பேசணும்னா வேற மாரி போகும். அதனால அந்த மாதிரி டூ மச்சா கொண்டுட்டு போயி இது பண்ணி கெடுத்து குட்டிச்சுவர் ஆக்குனதே ஒழிய, மற்றபடி ஆரம்பிச்சது அருமையான இது ஆசீவகமாக தொடங்கி, அப்புறமா என்ன சொல்லிட்டான்னா, அது சமன்படுத்துறேன். அதாவது என்னுடைய பழைய கணக்குகளை சமன்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவன் சமணனா இருந்தான். ஆனா அது சமன்படுத்துறது இல்லடா முட்டாளே. இந்த பிறவிய குடுத்திருக்கிறது பெருமானுடைய பெயரை சொல்லி, அவனுடைய பெருமைகளை சொல்லி, கேட்டு, பாடி, பரவி, அதனால நம்முடைய கணக்கு வழக்குகள் முழுமையும் தீர்த்து முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக குடுத்திருக்க. நீ சமன்படுத்துறதுக்கு போகாத தம்பி. எல்லாத்தையும் கழிச்சு கட்டுறதுக்கு பாரு. அப்படின்னு சொல்லி, இது தவறான வழி என்பதனால அதை அமணர்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய பெரியவர்கள். நீ சமன்னு சொல்ற, நீ சமனே படுத்தல. நீ பண்ணிட்டு இருக்கிறது சமன் கிடையாது. இது தவறான வழி. நீ போயிட்டு இருக்க தவறான வழி. அதனால நீ வந்து வேற பக்கம் தான் அதனுடைய இத கொண்டுட்டு போறியே ஒழிய, நீ சமன்படுத்தல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அது அமணர்ன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இது இது ஒரு பக்கம். இப்ப அது மாதிரியான ஒரு உணர்வானது நமக்கு வந்துரக்கூடாது. அப்போ ஒண்ணு போனா சமணர்கள் மாதிரி எதுவுமே துன்பமே செய்யாம இருந்தா தான் நம்ம வந்து பாவங்கள் செய்யாம இருக்கணும். இல்லாட்டினா பாவத்த செஞ்சு தான் ஆகணும். இட்ஸ் அ அ என்ன சொல்றது? ஒரு தவறான புரிதல். எப்படி சமணர்கள் தவறாக புரிந்து கொண்டு, தன்னையும் கெடுத்துக்கொண்டு அடுத்தவர்களையும் கெடுத்தார்களோ, அது மாதிரியான ஒரு ஒரு தவறான புரிதல். அதனால இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை எடுத்தேன். அதனால தான் பாவம் என்பதுன்னு அதுக்கு தலைப்பே குடுத்தது. இதை பற்றி பேசப் போகிறோம் என்ற உடனேயே அம்மா ஒருத்தவங்க நம்மளுடைய இதுல இருக்கிறவங்க இந்து கணேச அம்மா வந்து ஒரு சந்தேகத்தை சொல்லியிருந்தாங்க. அதை எனக்கு தெரிந்த கருத்துக்களையும் நான் பதிவு செய்து விடுகிறேன். அப்போ நல்லதுன்னு நினைச்சு செஞ்சா, அதனால தீமை வந்ததுன்னா, அது பாவ கணக்குல வருமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம நல்லதுன்னு நினைச்சு செய்றோம். நல்லதையே நினைச்சு தான் செய்றோம். நல்லதுன்னு நினைச்சு செய்றோம்ல. நல்லதுன்னு நினைச்சு தான் செய்றோம். அப்போ அது வந்து கண்டிப்பா புண்ணிய கணக்குல தான் போகும். அவங்களுக்கு அது பாவமாக போய் சேருகிறது என்றால், அதுல வந்து 2 விஷயம் இருக்கு. அது வந்து அ உணர்வு பூர்வமா பார்க்கக்கூடிய விஷயமா, அறிவுபூர்வமா பார்க்கக்கூடிய விஷயமான்னு சொல்லிட்டு இருக்கு. ஒருத்தவங்களுக்கு ஒண்ணு செய்யறதுக்கு முன்னாடி "பாத்திரம் அறிந்து பிச்சை எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு.
அதனால ஒருத்தவங்களுக்கு ஒரு நன்மைகளை செய்வதற்கு முன்னாடி, இது அவர்களுக்கு உரியதா, ஏற்புடையதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பார்த்துக்கங்க. நீங்க எது செஞ்சாலும் சரி, நான் செய்றேன் என்ற உணர்வோட செஞ்சீங்கன்னா, அது போயி அவங்களுக்கு தீமையா முடிஞ்சிருச்சுன்னா, ஆ நீங்க வந்து மனசு கஷ்டப்படுவீங்க. ஆனா அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நடப்பதுல கணக்கு நேர் செய்றதும் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். ஒரு புறா ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் அந்த கதைய. ஒரு புறா வந்து அந்த காலத்துல எல்லாம் இது சத்தியுகத்துல நடந்த கதையா சொல்றாங்க. அப்ப எல்லாம் வந்து அதுங்களுக்கு வந்து அ தன்னுடைய மரணம் என்பது தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்து போப்போறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த புறா வந்து அப்படியே ரொம்ப சோகமா உட்கார்ந்திருக்கு. கருடன் வேகமா வந்துச்சு. ஆஹா! கருடன் வந்துருச்சு. இதுதான் நம்மள கொல்லப் போகுது அப்படின்னு நினைச்சுட்டு பயந்து போய் உட்கார்ந்திருக்குது. என்னடா இது இவ்வளவு பயந்துகிட்டு ஒரு புறா உட்கார்ந்திருக்கேன்னு வந்து அந்த கருடன் கேட்டுச்சு. என்னாச்சு? அப்படின்ட்டு. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ கவலைப்படாத. உன்ன நான் 7 மலை, 7 கடல் தாண்டி கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் எப்படி நீ சாவேன்னு நான் பார்க்கிறேன்னுட்டு இந்த கருடன் கொண்டு போய் அங்க விட்டுட்டு வந்து யமன் கிட்ட சொன்னுச்சுதாம். அ அத கொன்னுடலான்னு பார்த்தா நான் 7 கடல், 7 மலை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டேன். நானே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த புறா 7 மலை தாண்டி, 7 கடல் தாண்டி அங்க போய் சாகணும்னு இருக்கே. இது இங்க உட்கார்ந்து இருக்குதே. இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ளார அது எங்க எப்படி போய் சேரும்ன்ட்டு. நீ வந்து நல்ல விதமா செஞ்ச அந்த வேலையன்னுட்டு. ஆக இதெல்லாம் கணக்கு நேர் பண்றதுக்கு தான். நான் இன்னொன்னு சொல்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்து அத நான் விட்டுட்டேன் நானு. அதாவது கொசுவ அடிக்கிறது, எறும்ப கொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அதுக்கு நான் ஒரு இத சொல்லிடுறேன் நானு. நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் கவனிச்சிருக்கிறேன். தரையில போகும்போது, அ நம்ம கொஞ்சம் வேகமா அழுத்தி நடக்கும்போது தான் வந்து எறும்பு மிதிப்பட்டுச்சுன்னா செத்து போகும். மற்றபடி மண்ணுல நடக்கும்போதெல்லாம், எறும்பு மிதிப்பட்டுச்சுன்னா சாகாது. நான் எதேர்ச்சையா இது பண்ணிட்டு, ஆஹா! மிதிச்சுட்டோமேன்னு எடுத்துட்டோம்னா, அந்த எறும்பு உருண்டு பிரண்டு இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணி ஓடும். நான் பார்த்துருக்கிறேன் நானு. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்தது. யானை மிதித்து எறும்பு சாகுமா? யோசிங்க நீங்க எல்லாரும். யானை மிதித்து எறும்பு சாகாது. ஏன்னா, அதனுடைய காலே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி அழுத்தி இது பண்ற மாரி இருக்காது. பொசு பொசுன்னு பஞ்சு மாரி இருக்கும். அது அந்த மண்ணுல போட்டு அழுத்துனுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த மண்ணுக்குள்ளற இந்த எறும்பானது போய் பொதிந்து கொள்ளுமே தவிர, அதுல இது பண்ணி அழுந்தி சாகாது. யானை மிதித்து எறும்பு சாகாது. யானை மிதிச்சே எறும்பு சாகாதுன்னா, நம்ம மிதிச்சு சாகுதுன்னா, அப்ப அதனுடைய இது வந்து நம்மள்ட்ட முடியணும்னு இருக்குது அப்படிங்கிறது தான் பொருள். ஒரு பாயிண்டா, இன்னொன்னு கொசுவ எடுத்துக்கிட்டேன். நான் கொசுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நான் இத கண்டிப்பா சொல்லணும்னு நெனச்சேன். நான் மறந்துட்டு அதுக்குள்ளார அந்த இதுக்கு போயிட்டேன் நானு. அதாவது ஒரு கொசுவ அடிக்கணும்னா முடியுமா உங்களால? இங்க உட்கார்ந்து அப்படியே கடிச்சுக்கிட்டு இருக்கோம். "இப்படி கடிக்குது பாரு" அப்படின்னு சொல்லிட்டு பட்டான்னு அடிப்பேன். அது பறந்துரும். நான் தான் அடி வாங்கிக்குவேன். இது வந்தது எதுக்கு? எனக்கு அடி குடுக்கறதுக்காக வந்தது அது. எத்தன தடவ பட்டான்னு தலையில அடிச்சிட்டு இருக்கேன். "ஏன் தலையில அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு?" என் மனைவி கேட்பாப்படி. "கொசு, கொசு எல்லாம் என் தலையெழுத்து" அப்படிங்கிற மாரி அடிச்சுக்குவேன். அது மாரி ம் அதாவது அதுக்கு கொசுவ இது பண்ணி நம்ம வந்து அதுக்கு மருந்து போட்டோ, அல்லது இதுவோ கொல்றது தான் பாவம்னு வச்சுக்கங்களேன். நான் அதுக்கு தான் இது கட்டிருவேன். என்னது கொசுவல கட்டிருவேன். ஆனா அதையும் தாண்டி உள்ளுக்குள்ளார 2, 3 கொசு வந்துரும். நான் புரிஞ்சுக்குவேன். ஓகே. இது நம்ம கையால சாகலாம். அப்படிங்கிற ஒரு இதுல தான் வந்திருக்கேன். ஆனா அதுக்காக இது பண்றதில்ல. ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சுன்னா, உள்ளுக்குள்ளார இந்த இது மொபைலுடைய டார்ச்ச ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதையும் விரட்டி விரட்டி தான் அடிப்பேன். ஒரு கொசு வலைக்குள்ளார இருக்கிற இந்த 4 கொசுவ என்னால அடிக்க முடியாது. அப்புறம் எங்க கொசுவ போய் நான் அடிச்சு கொன்னு அதனுடைய பாவத்த நான் கட்டிக்கிறது. அதெல்லாம் சும்மா சொல்றது. முதல்ல இத புரிஞ்சுக்கங்க. அதுக்காக சொல்றேன் நானு. ஓகேயா? ஆக நல்லது என்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது இது முன்னாடி சொல்ல வேண்டிய பாயிண்ட் அத விட்டுட்டேன் நானு. இங்க வந்த உடனே தான் அத பார்க்கிறேன் நானு. அதாவது நாம நெனச்சா கூட, அ நம்மளுடைய இத தாண்டி எந்த ஒரு பாவத்தையும் நம்ம செய்ய முடியாது. பெருமான் அதெல்லாம் தடுத்துருவார். அதனால அதுல தைரியமா இருங்க. பாவம் செய்து தான் ஆக வேண்டும் என்று சொல்வது, சுத்த பிளண்டர். நான் அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அது இருக்கட்டும். அடுத்தது நல்லதுன்னு நினைச்சு செய்தால், அதுல தீமை வந்தால், அது பாவம் ஆகுமா? அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல நீ வந்து அந்த இது கரெக்ட்டான இடத்துல போய் சாவதற்கு நீ வந்து உதவி செய்திருக்கிறாய். அப்படின்னு சொல்லி தான் அவரு சொன்னாராம்.
ஐயோ! நான் இந்த பாவத்துக்கு என்ன பண்ணுவேன்? நான் பாவம் கிடையாது தம்பி. அது செய்ய வேண்டியது. உன்னால அது நடந்திருக்குது. விதி வந்து அந்த மாரி கொண்டுட்டு போயிருக்கு. உன்ன வச்சு அங்க கொண்டுட்டு போயிருக்கு. அவ்வளதான் அப்படிங்கிறது பாயிண்ட். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆ தவறானவனுக்கு நன்மை செய்தால் தீமைகள் உண்டாகும். அதனால அதாவது இப்படி புரிந்து கொள்ளாமல் செய்தால், அதனால ஒரு துன்பங்கள் வரும். அது ப்ராபப்ளி இதுவா கூட இருக்கலாம். அல்லது நம்முடைய அறியாமையினால செஞ்சது. அப்புறம் நம்ம புரிஞ்சுகிட்டு அத திருத்திக்கிறது தான் சரி. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது தவறானவர்களுக்கு நன்மைகளை செய்து விட்டால், அதனால் தீமை ஏற்படும். அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா, அது மாதிரி நாம் செய்து விடாமல், இறைவன் தான் நம்மை காத்து தடுத்து கொண்டுட்டு போக வேண்டும். இப்ப என்ன சொல்றாங்க, நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஆ யாரு ஆ ராவணன் வந்து பெருமான் போட்டு அந்த கைலாய தூக்கும்போது உள்ளார போட்டு அழிச்சிட்டாரு. அங்க கத்திட்டு கிடந்தான். பேசான்னு விட்டு தொலைச்சிருந்திருக்கலாம். அடங்காம இந்த வாக்கீச மாமுனிவர் போயி, "ஏய் அவனுக்கு தான் பாட்டுன்னா ரொம்ப பிடிக்குமேடா, பாடி கேளுடா" அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆ அதாவது மோசமானவனுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி அவனை காப்பாற்றிட்டார். அதனால தான் அவர் வந்து அடுத்த பிறவில வந்து சூளை நோயெல்லாம் குடுத்தது. அதெல்லாம் ரொம்ப ஓவர். அது மாரிலாம் பண்ணக்கூடாது. அது மாரிலாம் பேசக்கூடாது முதல்ல. அதுவே எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். யார் அவரு? வாக்கீசர் வந்து எப்படிப்பட்டவரு? அவர் வந்து சதா சிவ நினைவுல இருக்கக்கூடியவரு. பெருமான் பார்த்தாரு அவன எப்படியாவது பொழச்சு விட வைப்போம்ன்னு சொல்லிட்டு, அதனால அவரு மனசுக்குள்ளார தோன்றி சொன்னாரு. அ அப்படி போம்போது அப்படி சொல்லிட்டு போயா அப்படின்ட்டு. எத்தன பேர் 1000 வருஷம் ரோதனை பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு திருமுருக கிருபானந்த வாரியார் சொல்றாரு. அப்படி சொல்றதா இருந்தா அப்பவே சொல்ல வேண்டியது தானே. 1000 வருஷம் கத்திட்டு இருந்தவன போய் என்னத்துக்கு அதுக்கு பிறகு சொல்லணும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பா அதாவது இந்த வியூல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ ஐடியா வந்து என்னன்னா, பெருமானுடைய அருள் தான். பேரருட்கருணை அவனுக்கு உதவி செய்யணும். அவன் செஞ்ச தப்புக்கு நெறைய கத்திட்டான். போயிட்டு போறான். அவன இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வராம தன்னுடைய இவருக்கு வந்து ஒரு இது பண்ணாரு. அதே மாரி தான் நடந்தது. இப்ப இவர எடுத்துக்கங்க. விரண்மிண்டர் எடுத்துக்கங்க. அவரு வந்து கோவப்படுறாரு. இந்த ஆளு பிறகு ஆ இது அடியார்களை கும்பிடாம போறாரா? சுந்தரமூர்த்தி நாயனாரை பிறகு அடியார்கள்ல இருந்து அவரை ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஐய்யயோ! அப்படிலாம் சொல்லாதீங்க. அங்க உள்ள இருக்கிற சாமி வந்து என்னுடைய தோழர்ன்னு சொல்லிக்கிறாரு. ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறாரு. அப்படியா சொன்னாரு? அந்த ஆளையும் பிறகு தள்ளி வை. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அது யாருக்கும் வராது அதெல்லாம். அந்த மாதிரி கொண்டுட்டு வர சொன்னது எல்லாமே பெருமானுடைய அருள் தான். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணுமே ஒழிய, இதுல போயி அது அது பாவமா, புண்ணியமாலாம் நம்ப ஓகே அவங்களுடைய இதுல விடுங்க. இப்ப நம்ம கணக்குக்கு வந்துட்டோம்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அ யாருக்கு செய்தாலும், அது பாத்திரம் அருந்து பிச்சை எடுங்கிற மாரி செய்யணும். ஒரு வார்த்தை அவர்ட்ட கேட்டுக்கணும். "பெருமானே, இப்படி தோணுது. இது நல்லதா இருந்ததுன்னா என்ன செய்ய விடு. நான் செய்றது தப்பா இருந்துச்சுன்னா இடையில எதையாவது புகுந்து தடுத்து விட்டுரு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யுங்க. அது நல்ல விதமா நடந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்க. இல்லன்னா யாராவது வந்து தடுக்குறாங்கன்னா, சாமி வந்து தடுக்குறாருன்னு சொல்லிட்டு வெளியில வந்துருங்க அதுல. அ இதுதான் என்னுடைய புரிதல். அது இதுக்கு வந்து நல்லதுன்னு நினைத்து, அத தீமையை அது நம்ம செஞ்சு, அதனால அவங்களுக்கு தீமை வந்ததுன்னா, அது பாவமா? என்றால் இல்லை. நாம் நல்லதை நினைத்து செய்கிறோம். அது நன்மையாக இதுல தான் போய் சேர்த்து நம்முடைய இதுல தான் புண்ணிய கணக்குல தான் சேருமே ஒழிய, பாவ கணக்குல சேராது. அதே மாதிரி நல்லவங்க மோசமானவங்களுக்கு நம்ம ஒரு நன்மைகளை செய்து, அதனால நிறைய தீமைகள் வந்துச்சு அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். எதையுமே வந்து இந்த ஒன் டூ ஒன், ஒன் டூ ஒன்ன்னு பார்க்கவே கூடாது. இது ஒரு பெரிய ஒரு சிலந்தி வலை மாதிரி. அவன் பண்ணது இவனுக்கு, இவன் பண்ணது அவனுக்கு, அவனுடையது இவனுக்கு அப்படின்னு போட்டு லிங்க் போட்டு வச்சிருப்பாரு. அதனால என்ன ஆகும்னா, எங்கேயோ ஒரு இடத்துல தட்டணும், எங்கேயோ ஒரு இடத்துல அடிக்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல இழுக்கணும்னா அத பண்ணுவாரு. இது இப்போ ஒரு மோசமான ஆள் ஒருத்தருக்கு நான் வந்து ஒரு உதவிய செஞ்சுட்டேன். அதனால இங்க நெறைய தவறுகள் நடக்குது அப்டின்னா, உடனே வருத்தப்படலாம் கூடாது. என்னன்னு தெரியல. பெருமான் அருள் அது என்னத்துக்காக இது மாரி பண்ண வச்சதோ தெரியல. நான் வந்து வேணும்னு செய்யல சாமி. நல்லத நெனச்சு செஞ்சேன். இதனுடைய பலன் எதுவா இருந்தாலும் நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவன்கிட்ட விட்டுட்டு, நீங்க உங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருங்க.
அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அத நீங்க பார்த்தீங்க, அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, பெருமான் அதை நல்லாவே உணர்த்துவாரு. அதாவது இது வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இது வேற ஒரு காரணத்திற்காக இந்த காரியம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதனால ரொம்ப அருமையான விஷயங்கள்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம். அடுத்தது அடுத்தவர்களுக்கு வேண்டுமென்றே செய்யும் கெடுதல் நன்மையாக முடிந்தால் நமக்கு புண்ணியமாகுமா? இந்த இடத்துல தான் ஒரு இது ஒண்ணு சொல்ல வந்தேன். ம். அப்படிலாம் புண்ணியமாலாம் வராது. நம்ம வேணும்னு வந்து இன்டென்ஷனலா நம்ம ஒரு பாவத்த செஞ்சோம்னா, அது நம்மளுடைய பாவ கணக்குல தான் வரும். ஆனா, அது அவங்களுக்கு போய் சேரணுமா, வேண்டாமாங்கிறத அவரு டிசைட் பண்ணுவாரு. அதாவது இந்த இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விருப்பப்படுகிறேன். அ அதாவது நான் வந்து ஒருத்தவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு அதுதான் ரொம்ப அழகா சொன்னாங்க. விளக்கெண்ணெய தேய்ச்சுக்கிட்டு வீதியில புரண்டாலும் ஆமா. அது மாதிரி எனக்கு செய்யணும் அவங்களுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கொடுப்பினை இருந்தால் தான் நான் செய்வதற்கான வாய்ப்புகளே வரும். அ இல்லன்னா நான் என்னதான் தலைகீழ நின்னாலும் அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நெறைய பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன் நான். அது இவங்களுக்கு ஏதாவது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தலைகீழ நின்னு பார்த்தேன். ஒண்ணும் வேலைக்கு ஆகல. அதனால சரி ஓகே நம்மளால அவங்களுக்கு எதுவும் இல்ல போல இருக்கு. சரி ஏதாவது இருந்தா சொல்லுப்பா சாமி நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு பெருமான்ட்ட சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நின்னுகிட்டாச்சு. அதே மாரி அடுத்தவங்களுக்கு நம்ம தீமை செய்யணும் அப்படின்னாலும், அதுக்கு வாய்ப்பு இருந்தா தான் செய்ய முடியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லிவிடுகிறேன். ஒரு முறை அது அது என்ன சொல்றது? சவுதியிலேருந்து வந்துட்டேன். அதுக்கு பிறகு என்ன இப்படி வந்துட்டாரு? அடுத்து அவருக்கு எப்ப வேலை கிடைக்கும்? என்ன ஏது? அப்புறம் இன்னொரு பையனுக்கு இது கல்யாணம் எப்ப நடக்கும்? என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு எல்லாம் எடுத்துட்டு போறோம். போகும்போது அங்க வந்து ம் அது இந்த பையன் என்ன சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். கொஞ்சம் மனம் புத்தி பேதலிச்ச மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறான். ஆ எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இவன் மேல ஏதாவது நமக்கு பிடிக்காதவங்க ஏதாவது செய்வினை, கோளாறுகள் அது மாரி ஏதாவது செஞ்சிருப்பாங்களான்ட்டு. அப்ப அவர் பார்த்துட்டு சொன்னாரு. "இந்த ஜாதகத்துக்கெல்லாம் செய்வினை எல்லாம் பண்ண முடியாதுங்க" அப்டின்னாரு. "என்னய்யா சொல்றீங்க?" நானே கேட்டேன் அத. "என்ன சொல்றீங்க? அப்படி எல்லாமா இருக்கு" அப்டின்ட்டு. ஆமா, அப்படியெல்லாம் செய்ய முடிஞ்சு எல்லாருக்கும் எவன் வேணாலும் செய்ய முடியும்னா, ஒருத்தன விட்டு வைப்பாய்ங்களா? உங்க ஜாதகத்துக்கு செய்வினை கோளாறுகள் பண்ண முடியும்னு இருந்துச்சுன்னா மட்டும் தான் பண்ண முடியும். இல்லாட்டின்னா எவனாலயும் உங்கள்ட்ட கிட்ட நெருங்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் மற்ற இதுகள் எல்லாமே வந்து உங்கள தடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க யாருக்கு கெடுதல் செஞ்சீங்கன்னாலும் அது நன்மையா தான் போய் முடியும். இதான் பாயிண்ட். ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுக்குள்ளார ஒரு நல்லதும் வருது, கெட்டதும் வருது. 2னுடைய விளைவுகளும் வந்து மோதுது. 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுகின்ற போது, நல்லதனுடைய விளைவு வெகு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கெட்டது எது வந்தாலும் அதெல்லாம் ஸ்வாலோ பண்ணிட்டு, அத சாப்பிட்டுட்டு, அப்ப அதுல எவ்வளவு அதால இது பண்ண முடியுதோ, அது பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் டேமேஜ் ஆகி, மீதி எல்லாம் அவங்களுக்கு நன்மைகளா தான் கிடைக்கும். இப்ப இது ஒரு இது. அதனால அடுத்தவங்களுக்கு மனசால நினைச்சா கூட அது கெடுதல், கெடுதல் தான். அதனால நம்ம வேணும்னே செஞ்சுட்டு, அவங்களுக்கு நல்லதாயிடுச்சு, அதனால நமக்கு புண்ணிய கணக்குல வந்துரும்னுலாம் கணக்கு வச்சுக்க முடியாது. அது தவறு செய்தோம்னா தவறு தான் அது. இப்போ ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம். எங்க ஐயா அது இது என்னது சைவ சித்தாந்த பேராசிரியர் தம்புலிங்க ஐயா ஒரு கேள்வி கேட்டார். அதே கேள்விய நான் மறுபடியும் சொல்லி அதுக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்றேன் நான். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு 50,000 செலவு பண்ணி அன்னதானம் போட்டாரு கொஞ்சம் பேருக்கு. அப்ப இது பாவ கணக்குல வருமா? புண்ணிய கணக்குல வருமா? என்ன கேள்வி இது? புண்ணிய கணக்குல தானே வந்தாகணும். அவர் வந்து இப்ப இது தானே போட்டாரு. ஓகே. ஆனா அவர் வந்து 10 சாராய கடைகள இது எடுத்து, அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்திலிருந்து செய்றாரு. அப்போ இது என்ன கணக்குல வரும்னு யோசிக்கணும் அப்டின்னா. யோசிக்கலாம் ஒண்ணுமே வேண்டில்ல. ஸ்ட்ரெய்ட்டாவே இதுக்கு இத்தன ஆயிரம் வரவு அப்டின்னா, அத வரவு வரவு கணக்குல வையி. இது இவர் பண்ண இந்த ப இது பாவங்களுக்கெல்லாம் இவ்வளவு செலவு. இத்தன ஆயிரம் இந்த செலவு. இத தனியா வை. அது தனியா வை. ஏன்னா அது தனியா விளைஞ்சு, இதனுடைய பலன் தனியா வரும். புண்ணியம் தனியா விளைஞ்சு அது தனியா வரும். அது வரக்கூடிய டைம் ஆக, 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 ஆக நெறைய பலனோட வரும். ஆ இது உடனே வந்துச்சுன்னா கொஞ்சம் இதா இருக்கும். அதுவும் வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. அதாவது எப்படி அந்த பலன் வரும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது பாவ புண்ணியமும் பொது பொது பாவங்கள், புண்ணியங்கள்னு சொல்லிட்டு இருக்கு. சிறப்புன்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு அதுல.
ஆமா இவ்வளவா நான் இத பத்தி சிந்திக்கும் போது தான் நெறைய தோணுது. அதுல பொதுங்கிறது வந்து பொது பலன் பொதுவான மனிதர்களுக்கு உடையது. அதுல சிறப்பு அப்படிங்கிறது சிறப்பான மனிதர்களுக்கு உரியது அது. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிறோம். கொலை செய்தால் என்ன குற்றம்? அப்படின்னா, படிப்பறிவு இல்லாதவன், பாமரன், ஒண்ணுமே தெரியாதவன் பாவம் ஏதோ கோவத்துல ஆத்திரப்பட்டு செஞ்சுட்டான். அவனுக்கு ஒரு 100 கசையடி குடு, 200 இது சவுக்கடி குடுத்து, "போடா! இனிமே செய்வ அது மாரி" அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிச்சிடுறது. ஓகே. அவன் போயிடுவான். ஓரளவு படிச்சிருக்கிறான். விஷயங்கள்லாம் தெரியும். நல்லது கெட்டதுகள்லாம் தெரியும். "ஏன்டா நீயும் போயாடா அப்படி பண்ணுவ? அ போ! உன்ன கொண்டு போய் ஜெயில்ல போடு. கொஞ்ச நாள் இரு. இல்லாட்டி ரொம்ப மோசமா பண்ணியிருக்கிற நீ. அதனால உனக்கு ஆயுள் தண்டனை போ" அப்படின்னு சொல்லிட்டு சிறை தண்டனை குடுக்கலாம். ஞான நூல்களை கற்றவன், நல்ல விஷயங்களை தெரிந்தவன், இதனால என்னென்னலாம் வரும் அப்படின்னு எல்லாம் அறிந்தவனா இருக்கக்கூடியவன் ஒரு கொலைய செய்துட்டான்னா, அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும். என்னய்யா அநியாயமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அதுதான் சரியான நீதி. ஓகேயா? இது இந்த சிறப்பு அ பாவ புண்ணியமா சிறப்பு நீதி அதுக்கு பேரு. அது எப்போ நம்ம அம்மா ஒருத்தவங்க இது மேன்மைகள் சைவ நீதின்றத பத்தி இவருடைய அத பேசுனாங்க. யாரு? மனுநீதி சோழனுடைய கதைய பேசுனாங்க. அப்ப அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. நீ சொல்றது அதாவது அ இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, அந்த பசுவுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது இதுகள்லாம் செய்து தரலாம். நிறைய இது அந்தணர்களுக்கு தானம் குடுக்கலாம். நிறைய பசுக்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள்லாம் செய்து தரலாம். இதெல்லாம் வந்து பரிகாரங்களா செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ சொல்றது பொது நீதி. நான் சொல்றது சிறப்பு நீதி. ஓகேயா? அவன் எப்படி புள்ளைய விட்டு அந்த இதனுடைய புள்ளைய விட்டு ஏத்துனானோ, அது மாரி நான் விட்டு ஏத்தணும் அவ்வளதான். அப்படின்ட்டு, அப்ப அவங்களுடைய லெவல் வேற, அவங்களுடைய நீதியே வேறையா இருக்கும். அப்போ எப்படி அப்போ இதுலருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம நாயன்மார்கள் எல்லாம் வந்து சிறப்பு மனிதர்கள். அதனால அவங்களுடைய நீதிகள் எல்லாமே சிறப்பு நீதியா தான் இருக்கும். பொது நீதியிலேயே வரமாட்டாங்க அவங்க. பொது நீதியெல்லாம் கடந்து மேல இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே சிறப்பு நீதி தான். அதனால இதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அப்போ ஒரு விஷயம் வெறுமனே "என்னய்யா அது?" ரொம்ப சிம்பிளா பாவம், புண்ணியம்ன்னுட்டு போயிருந்திருப்பான். நீ என்னடான்னா, இது என்னது பதி புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, பசு புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, சிவ புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு. அது அப்படி வரும், இது இப்படி வரும். இது வந்து இப்ப இவ்வளவு லேட்டா வரும், இது கொஞ்சம் சீக்கிரமா வரும். இதுக்கு சிறப்பு வேற இருக்கு, பொது வேற இருக்கு, பாவத்துல வேற இத்தனை இது இருக்கு. போட்டு குழப்பிட்டியா சாமி அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. இதையெல்லாம் நான் புரிஞ்சுகிட்டு எப்படிங்கய்யா நான் செயல்படுறது? நீங்க புரிஞ்சுக்கவே வேண்டாங்கிறேன். நீங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஆனா என்ன அப்படின்னா, பாவமோ, புண்ணியமோ, சிவபெருமான் சொல்றாரு நான் செய்றேன்னா, சுத்தமா கலண்டுருச்சு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் நான் சொல்றேன் நானு. இவ்வளவெல்லாம் போட்டுட்டோம் குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாவமோ, புண்ணியமோ, பெருமான் சொல்றார். அவருடைய இதுபடி நம்ம செய்துட்டு இருக்கிறோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன சொல்றாரோ, அது மாரி நான் செய்றேன். யாருக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு துன்பங்கள் குடுக்காம, நல்ல விதமா இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்றேன். பெருமானையே பற்றி பேசிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன். அப்ப நான் தவறியும் எதுவும் தவறுகள் செய்திடாம என்ன தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் பெருமானேன்னு அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் அந்த இத வச்சுக்கிட்டே வந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மள கொண்டுகிட்டே போயிட்டே இருப்பாரு அழகா. அதனால பாவ, புண்ணியத்தை பத்தி கவலையே படாதீங்க. முக்கியமா நான் இதத்தான் சொல்லணும்னு வந்தது. உண்மையிலேயே நான் ஒரு பெரியவரு, நல்ல விஷயம் தெரிஞ்சவரு, நல்ல ஒரு மதிப்பிற்குரியவரு. அவரே வந்து அந்த மாரி சொல்லுகின்ற போது என்ன ஆகுது அப்படின்னா, கேட்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஆஹா! அப்ப பாவம் செய்யாம இருக்க முடியாதா? ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது அது வந்து நம்மை வேற மாதிரி கொண்டுட்டு போக ஆரம்பிக்கும். ஒரு ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா, நல்லவனா இருக்கான். ச்சீ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அடிக்கிறவனா இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அவன்ட்ட சொல்லி, "அதெல்லாம் வேண்டாம்டா தம்பி. அதெல்லாம் உட்டுரு, வந்துரு" அப்படின்னு சொல்லி இது பண்ணி வச்சிருக்கிறான். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, "என்னதான் நீ பண்ணாலும் சரி, உன்ன குடிகாரன்னு தான் சொல்லுவாங்க." அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்க, அவன் என்ன பண்ணுவான்? நான் கஷ்டப்பட்டு குடிய விட்டு நான் வந்து அப்படியும் எனக்கு குடிகாரன் தான்னு பேர் இருந்துச்சுன்னா, என்னத்துக்கு கருமம் அந்த இத விட்டுட்டு இருக்கணும்? தண்ணி அடிச்சுட்டே திரியிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா இல்லையா? இதுதான் இயற்கை. அதனால அந்த மாதிரியான உணர்வு நமக்கு யாருக்கும் வந்துறக்கூடாது. அதுல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு
இதெல்லாம் வந்து பெரிய விஷயம். நான் அவ்வளவெல்லாம் டீப்பாலாம் போல. இந்த சிற்றறிவுக்கு பெருமான் உணர்த்தியத இங்க உங்ககிட்ட உளறி வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான். ஆ இ இது வந்து கொஞ்சம். உள்ளார போக, 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 போக அது பாட்டுக்கு விரிஞ்சு போயிட்டே இருக்கு. நெறைய இருக்கு. நீங்க உள்ளார எல்லாம் போயி, அந்த பாவ புண்ணியத்தினுடைய கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற வேற மாதிரி எல்லாம் போகும். நான் அதத்தான் சொல்றேன் நானு. அவ்வளோலாம் போட்டு மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு, மண்டைய உடைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸ்ட்ரெய்ட்டாவே எது இருந்தாலும் சரி, நீ தான் பொறுப்பு. அப்படின்னு பெருமானிடத்துல ஒப்படைச்சுட்டீங்கன்னா, பாவமாவது, புண்ணியமாவது எதுவுமே கிடையாது. அது அது ரொம்ப தெளிவா இருக்கு. அது ஆரம்பத்திலேயே இருக்கு. அடிப்படையிலேயே இருக்கு அந்த வார்த்தை. பாவம், புண்ணியம் 2மே கிடையாது. நீ சிவபெருமானை நினைச்சு செஞ்சீன்னா, அவனுடைய காரியமாக எதையும் செய்தீன்னா, இப்ப அதனுடைய சிறப்பையும் சொல்லியாச்சு. அப்படி நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, அது சிவபுண்ணியங்களா கணக்குல வந்து எப்ப வேணாலும், யாருக்கு வேணாலும் நம்பளே எடுத்து குடுக்கலாம். நம்மளையும் பயன்படுத்திக்கலாம். அதே மாரி அடுத்தவங்களுக்கும் எடுத்து குடுக்கலாம். இத "சாமி அவனுக்கு கொஞ்சம் செஞ்சு குடுய்யா" அப்படின்னு கேட்டா, "அவ்வளவுதானப்பா, இந்தா உன்னுடைய சிவபுண்ணியம் நீ பண்ணில்ல, அந்த புண்ணியம்லாம் நான் வச்சுக்கிறேன் இந்தா" அப்படின்னு எடுத்து போட்டு கடக்குன்னு முடிச்சு குடுத்துருவாரு. இதான் நடந்திருக்குது. அருளாளர்களுடைய இதுகள்ல நடந்தது இதான். இதான் என்னுடைய புரிதல். அது மோஸ்ட்லி கரெக்ட்டா இருக்கு. இதுல எதுவும் தவறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அது மாதிரி பெருமானுடைய அருளால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த தவறுகளும் செய்யாமல், "புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின் திருந்தடி என் மனத்தே வழுவாதிருக்க வேண்டும்" அப்படின்னு பெருமானிடத்துல கேட்டுக்குவோம். என் மனசு வழுக்கும்யா. வழுக்கி வழுக்கி விழுந்துரும். நீ உன்னோட திருவடிய கொண்டுட்டு வந்து மனசுல நிறுத்துறேன்னா நிக்காது. அது வழுக்கி வழுக்கிட்டு போய் விழுந்துரும். நான் வேற ஏதேதோ கொண்டுட்டு வந்து உள்ளுக்குள்ள போடுவேன். அதுக்கெல்லாம் கூட நிக்கும். உன்னுடைய திருவடி நிக்காது. உன்னுடைய பேர் நிக்காது. உன்னுடைய இதுகள்லாம் நிக்காது. அதெல்லாம் வழுக்கிட்டு போகும். நீ என்னுடைய மனத்திலே அழுத்தி ஊனிக்கோ. வழுவாது இருக்க வேண்டும். அப்படி நல்லா ஸ்ட்ராங்கா ஊனிக்க அப்படின்னு சொல்லி பெருமானிடத்துல நம்ம வேண்டிக்கணும். அப்ப அவர் உள்ளார நிக்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம பாவம் செய்யறதுக்கு வேலையே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா நம்முடைய திருமந்திரம் ஆசிரியர் அம்மா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நீங்க அவர முழுமையா நம்பி அவரையே பிடிச்சுட்டீங்க அப்படின்னா, தலைகீழ நீங்க நின்னாலும் பாவம் செய்ய முடியாது. பாவமே செய்ய முடியாது. அந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்துருவாரு. நீங்க தலைகீழ நின்னாலும் செய்ய முடியாது. அப்படி கொண்டுட்டு வந்துருவாரு. அத எப்படி எப்படி பண்ணணுமோ அதுக்கெல்லாம் பண்ணிடுவாரு. அது அது நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். அது என்ன சொல்றது? ஓகே, ஆஃப் கோர்ஸ் அது என்ன சொல்றது? வெளியில சொல்ற மாரி டெலிபரேட்டா சொல்ற மாதிரி ரொம்ப மோசமான பாவங்களா எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இது நடந்திருக்கு. ஒரு 2, 3 இன்சிடென்ட்ஸ் நெறையாவே நடந்திருக்கு. அதுல என்ன பண்ணுவோம்னா, இப்படி பேசிட்டான்ல இவன் இவன நாளைக்கு அது எப்போதுமே எனக்கு உடனடியா அந்த மண்டையில உரைக்காது. உடனேயெல்லாம் சத்தம் போட்டு திட்டலாம் பேசலாம் மாட்டேன். நான் வந்துருவேன். கேட்டுட்டு வந்துருவேன். அதுக்கு பிறகு "என்னடா அப்படி கேட்டான்? உனக்கு எங்க அறிவு போச்சு? உனக்கு எங்க இது சூடு சொரணை இல்லையா?" அப்படின்னுலாம் என்னுடைய மனசு கேட்கும்போது அப்படியே ரைஸ் அப் ஆயி நாளைக்கு போய் அவன உண்டு இல்லன்னு ஆக்கிறணும் அப்படி இப்படின்னுட்டு. ஒண்ணு அவன் இருக்க மாட்டான். அவன் வந்து நான் நான் திட்டுறதுக்கு அவன் அங்க ஆள் இருக்க மாட்டான். அல்லது அவன் இருந்தாலும் என்கிட்ட ரொம்ப தன்மையா பேசுவான். அல்லது அவனை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு என்னுடைய உயர் அதிகாரிகள் யாராவது அங்க இருப்பாங்க. சோ ஏதோ ஒரு ரீசன காமிச்சு, அவர் வந்து அந்த அந்த மாரியான ஒரு தவறுகள் நடக்காம என்ன தடுப்பாரே ஒழிய, அதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். கைய புடிச்சு இழுப்பாருங்க. அதனால பயப்படாதீங்க. தவறு செய்துருவோமோ, பாவத்த செய்துருவோமோ, எப்ப அவனுடைய திருவடிய நீங்க கையில பிடிச்சுட்டீங்களோ, உங்க கை பாவம் செய்ய விடமாட்டாரு பெருமாள். அதனால அந்த அளவுல நம்பிக்கையோட இருங்க. அதனால பாவத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். பாவம் என்பது அது ஒரு கணக்குக்காக வந்தது அவ்வளவுதான். எப்ப சிவபெருமான நம்ம பிடிச்சுட்டோமோ, அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல. அவ்வளவுதான் பாயிண்ட். நீங்க அத பத்தி வேற எத பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. இந்த கருத்தை தான் நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். ஆகவே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நம்பிக்கை. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நம்பிக்கை. அது இந்த மாதிரி நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால, அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற காரணத்திற்காக தான் இந்த சத்சங்கத்தை, இந்த நோக்கத்திற்காக நான் அந்த சிந்தனைய போட்டிருக்கிறேன் நானு. மிக்க நன்றி. சிறப்பாக வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும். இப்போ உடனடியா ஒரு கருத்து கணிப்பு போடுறேன். உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா இது பண்ணலாம். நன்றி.